வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான நிலுவையை 15 நாட்களில் வழங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தென் அமெரிக்க நாடான சிலியின் வடக்கு பகுதியில் ரிக்டர் அளவில் 6.9 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. எண்ணெய் நிறுவனங்களின் தினசரி இழப்பு 600 கோடியாக குறைந்தது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் 1,17,840 ரூபாயாகவும் 1 கிராம் 14,730 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 295 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. T20 போட்டியில் 200 ரன்கள் எடுப்பதே தனது இலக்கு என்று கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர நுழைவுத் தேர்விற்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் மூலம் பயன்பெற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் 2025ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது குறு விவசாயிகளுக்கு 50,000 வரையிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது. மேலும் சிறு விவசாயிகளுக்கு 50% வரை கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகுபாடு இன்றி அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேலுச்சாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் அதற்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. பக்ரீத் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை ஆகியவற்றை முன்னிட்டு தமிழகத்தில் 3505 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள காவிரி ஆணையத்தின் அலுவலகத்தில் இன்று காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய திரைப்படங்கள் வெளியாகி ஒரு வாரத்திற்கு 5 காட்சிகள் திரையிடலாம் என்றும், மேலும் வார இறுதி நாட்கள், பொது விடுமுறை நாட்கள், உள்ளூர் பண்டிகை நாட்களில் தினசரி 5 காட்சிகள் திரையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீட் முறைகேடு வழக்கில் 3 நாட்களில் NTA பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக MLAக்கள் மரகதம் குமரவேல், சத்யபாமா மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை மற்றும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமை உள்ளிட்டவற்றை தடுப்பது குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தூண்பாறை, குணா குகை, பயன் மரக்காடுகள் மற்றும் மேயர் சதுக்கம் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு கட்டணமின்றி காணலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை அண்ணா சாலையில் கட்டப்படும் உயர்மட்ட இரும்பு மேம்பாலம் செப்டம்பரில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை கோரி விண்ணப்பித்து காத்திருக்கும் சுமார் 4 லட்சம் பேருக்கு அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள் கார்டுகள் முழுமையாக விநியோகிக்க உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. வருகின்ற மே 29ஆம் தேதி வரை நாடு முழுவதும் வெப்ப அலை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் வழங்குவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்படுவதாக போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று நீர்வளத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. ரோஸ்கர் மேளா நிகழ்ச்சியில் 51,000க்கும் மேற்பட்டோருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கினார். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 8000 தனியார் மருத்துவமனைக்கு தற்காலிக அனுமதி வழங்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பிற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். IAS, IPS உள்ளிட்ட பதவிக்கான முதல் நிலை தேர்வு நேற்று நடைபெற்றது. இந்தியா முழுவதும் சுமார் 7 லட்சம் பேர் இத்தேர்வில் பங்கேற்றனர். திருச்சியில் உள்ள முக்கிய கோவில்களில் அறநிலைத்துறை அமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்.
ஈரான் போர் தொடங்கிய பிறகு முதன்முறையாக ஹார்முஸ் நீரிணையை கடந்து இந்தியாவை நோக்கி LNG கப்பல் வருகிறது. ராஜ்யசபா MP ராகவ் சத்தா அவர்கள் மனுக்கள் பரிசீலனை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ரேஷன் கடைகளுக்கு வரும் பொதுமக்களிடம் ஊழியர்கள் கனிவாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் செயல்படும் பிரசாத கடைகளில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்கள் தயாரிப்பு தேதி மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற மே 27ஆம் தேதி முதல் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பழனி பெரியநாயகி அம்மன் சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக மே 30ஆம் தேதி மாலை தேரோட்டம் நடைபெறுகிறது. 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் தமிழக வீரர்கள் பதக்கம் வெல்ல அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். மருத்துவமனைக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க மின்வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 15,349 ரவுடிகளை அடையாளம் கண்டு விசாரணை செய்ததாக காவல்துறை DGP சந்தீப் ராய் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விரைவில் வெள்ளை மாளிகைக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் காலை 10 மணிக்கு முன்பே அலுவலகம் வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மார்ச்சில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் நிலுவையில் உள்ள வைப்புத் தொகை 19,000 கோடிக்கும் மேல் சரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை சூலூர் அருகே 10 வயது சிறுமியின் கொடூர குற்றச்சம்பவம் தொடர்பாக 7 நாட்களில் தமிழக DGP அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் இளநிலை நீட் மறுதேர்வு 100% பிழையின்றி நடத்தப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் உறுதியளித்துள்ளார். கோவையை சேர்ந்த திமுகவின் முக்கிய பெண் நிர்வாகியான மீனா ஜெயக்குமார் அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். சைப்ரஸ் மற்றும் இந்தியா இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாட்டின் அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் வங்கதேச எல்லைகளில் ஊடுருவலை தடுக்க அடுத்த ஆண்டு ஸ்மார்ட் பார்டர் திட்டம் தொடங்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 144 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கோப்புகளில் வன்னியரசு அவர்கள் கையெழுத்திட்டார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.